2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சீமானுக்கு பல யூடியூபர்ஸ் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 10 லட்சம் 15 லட்சம்னு பல பார்வையாளர்களை சப்ஸ்கிரைபர்ஸை வச்சிருக்கக்கூடிய சேனலை சேர்ந்தவங்க எல்லாம் அண்ணன் சீமானை தான் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மூலமா அண்ணன் சீமானுக்கு அமோக ஆதரவு கூடிக்கிட்டு இருக்கு. அதிகமான பார்வையாளர்கள் பின் தொடர்பாளர்களை கொண்ட யூடியூபர்ஸை இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது அவங்களால சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அவங்க நினைச்சா ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணி பாசிட்டிவாக ரிவ்யூ பண்ணி அந்த படத்தை ஓட வைக்க முடியும். அவங்க நினைச்சா ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் ஒரு ப்ராடக்டை கொண்டு போக முடியும்னு இன்னைக்கு நம்பப்படுது. அதனால தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கொடிகட்டி பறக்குது. அப்படிப்பட்ட சூழல்ல அரசியல்லையும் கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக பல கோடி கணக்கில் ஒவ்வொரு கட்சிகளும் செலவு செஞ்சுட்டு இருக்காங்க. இதற்காக பணம் கொடுத்து ஒவ்வொரு யூடியூபர்ஸ்கிட்டையும் மண்டிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்காக பேசுங்க, நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ பணம் தரோம், ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் இவ்வளோ காசு, ஒரு வீடியோ போட்டால் இவ்வளோ காசுன்னு பேரம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல நாம் தமிழர் கட்சி இந்த யூடியூபர்ஸ் கிட்ட யாருக்கிட்டையுமே கேட்கல. அப்படி இருந்தாலும் கூட தன்னார்வமா மனசாட்சிப்படி நேர்மையா அண்ணன் சீமானுக்கு ஆதரவு அளித்து பல காணொளிகளை நேரடியாவோ மறைமுகமாகவோ தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க.